ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம், சித்திரை மாதம் 20ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்க அருமையான நேரம். ஏதேனும் ஒரு மந்திர தீட்சை வாங்கி கொள்ளப் போகின்றீர்கள் என்றால், மந்திர உபதேசம் வாங்கி கொள்ளப் போகின்றீர்கள் என்றால், இந்த நேரத்திலே உங்களுடைய குருவை தரிசனம் செய்து மந்திர தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்குவதற்கும் மிக மிக அருமையான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. மௌன விரதம் இருப்பது மிக மிக சிறந்தது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:59 வரை விசாகம், அதன் பிறகு அனுஷம். இன்றைய திதி இன்று அதிகாலை 12:47 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பிறகு த்விதியை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. உடலாரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். இன்றைய நாளிலே கோளறு பதிகம் படியுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களால் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும் என்றாலும் அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். வேலை பலு அதிகமாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ உழைக்கிறோம், வருமானம் கம்மியாக இருக்கே, வருமானம் குறைவாக இருக்கே என்று மனதால் வருத்தப்படுவீர்கள். குலதெய்வ வழிபாடு அந்த மன மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரும். இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நல்ல நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பணம் பல வகைகளிலே வரும்.
அதேபோல் செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவும் நம்பிக்கையும் பிறக்கின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்களால் நல்லதொரு ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றன. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு, வண்டி, வாகன வகையிலே விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மனவர்த்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். யாருடைய விஷயத்திலும் தலையிடாதீர்கள். கடன் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அரசியல் பேசுவதை தவிருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள். அது உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பிறரோடு அரசியல் போன்ற விஷயங்களிலே வாதம் செய்யாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமைதி காக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சூரிய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. இதனால் என்ன ஆகும்? வீடு, வண்டி வகையிலே யோகங்கள் உண்டாகின்றன. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நல்ல நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்லதொரு ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், அனுகூலத்தை தரும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான நலங்களும் உண்டாகக்கூடிய நாள். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் சிவ விஷயங்களிலே, அதாவது சிவபெருமானுடைய ஆலயங்கள், சிவபெருமானுடைய அந்த பிரதோஷ வழிபாடு, சிவபெருமானுக்கு நடைபெறுகின்ற பூஜைகள், அந்த பிரார்த்தனைகள், இவற்றிலே எல்லாம் நாம் சிந்தையை செலுத்தும் போது ஆரம்ப காலங்களிலே சற்று அதிலே கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும். எப்படி என்றால், நம்மால் முழுமையாக அதிலே ஈடுபட முடியாது, பின்னோக்கி இழுக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி இந்த சிவ வழிபாட்டை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டோம் என்றால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏற்றம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. காரணம், பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சிவன் என்றால் அழிக்கும் கடவுள் என்று. அழிக்கும் கடவுள்தான். எதனை அழிப்பார்? நம்முடைய மனதிலே இருக்கின்ற தன்னம்பிக்கையற்ற நிலை என்கின்ற பயத்தை அழிப்பவர். காமம், அந்த காமத்தை அழிப்பவர். அதாவது காமம் என்பது அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல நம் மனதிலே தோன்றுகின்ற காமத்தை அழிப்பவர். மனதிலே தோன்றுகின்ற தேவையற்ற சலனங்களை அழிப்பவர். அதனால்தான் சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் இல்லை என்று சொல்லி வைத்தார்கள் பெரியோர். காரணம், சிவாய நம சிவாய நம சிவாய நம என மனது சிந்தித்து கொண்டே இருந்தால் அந்த மனதானது தவறான வழிகளை சிந்திக்காது. எவன் ஒருவன் தவறான வழிகளை கனவிலும் சிந்திக்காமல், எண்ணத்திலே நினைக்காமல் இருக்கின்றானோ அவனுக்கு அபாயம் எதுவுமே நேராது. அதனால்தான் சொன்னார்கள், சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை என்று. முன்னொரு காலத்திலே வீராதித்யன் என்கின்ற ஒரு குறுநில மன்னன் வாழ்ந்து வந்தார். அவன் மிகச்சிறந்த சிவபக்தர். போர்க்களம் செல்லும் முன்பாக ஓம் நம சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை அனுதினமும் ஜெபித்து விட்டுத்தான் தன்னுடைய கடமைகளை செய்வார். போர்க்களத்துக்கு செல்லும் போது கூட அந்த நமசிவாய மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை, சிவாய நம நம சிவாய நம சிவாய என அந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். அதனால் தனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து கொண்டிருப்பதாக அவன் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருந்தான். அது அவனுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. அதனால் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருந்தான். ஒரு முறை வஞ்சகம் நிறைந்த ஒரு கொடிய அரசன் இந்த வீராதித்யனை போருக்கு அழைத்தான். போர் மிகவும் கடுமையாக நடந்தது.
நேருக்கு நேர் மோதி வீராதித்யனை வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டான் அந்த வஞ்சக அரசன். உடனடியாக ஒரு தந்திரத்தை செய்தான். இவனோ, இந்த வீராதித்யன் மிகப்பெரிய சிவபக்தன், இவனை எப்படி நாம் வெற்றி கொள்வது என்று நினைத்து கொண்டிருந்தான். எதிரிகளோடு மும்முரமாக போரிட்டு கொண்டிருந்த அந்த வீராதித்ய மன்னன், அவனுடைய கவனம் முழுவதும் போரிலே தான் இருந்தது. அந்த சமயம் பார்த்து அவனுக்கு தெரியாமல் அந்த அரசன் தன் கொடிய அக்னி அஸ்திரத்தை இவன் மேல் ஏவினான். அந்த அஸ்திரம் காற்றை கிழித்து கொண்டு வீராதித்யனின் தலையை நோக்கி பாய்ந்தது. வீராதித்யன் அதை சற்றும் கவனிக்கவில்லை. மரணம் மிக அருகிலே வந்துவிட்டது. ஆனால் இந்த இக்கட்டான நொடியிலும் வீராதித்யன் தன்னுடைய மனதுக்குள்ளே, சிவா நீயே என்னுடைய ஆதாரம், ஈசனே நீயே என்னை காக்க வேண்டும் என நினைத்து கொண்டே சிவபெருமானை தன்னுடைய மனதிலே பூஜித்து கொண்டே தொடர்ந்து போர் செய்தார். அந்த வினாடியிலே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அவன் கழுத்திலே இருந்த ருத்ராட்ச மாலை திடீரென்று அருந்து கீழே விழுந்தது. தன்னுடைய உயிரினும் மேலான ருத்ராட்சம் மண்ணிலே விழுவதை பார்த்த வீராதித்யன் பதற்றத்திலே அதை தாங்க சட்டென்று தலையை குனிந்து கைகளை நீட்டினான். அதே வினாடி அவன் தலை இருக்க வேண்டிய இடத்தை தாண்டி அந்த அக்னி அஸ்திரமானது மிக பயங்கர வேகத்தோடு கடந்து சென்றது. அந்த வேகத்திலே வீராதித்யன் அணிந்திருந்த கிரீடத்தை மட்டும் அது வெட்டி எடுத்து கொண்டு சென்றது. கிரீடம் விழுந்த அதிர்ச்சியிலே அதை பார்த்த வீராதித்யன் அங்கே அக்னி அஸ்திரம் தரைமட்டமாக எரிந்து கொண்டிருப்பதை கண்டார். தனக்கு தெரியாமலே வந்த மரணத்தை அந்த ஈசன் ருத்ராட்ச மாலையை விழச் செய்து தடுத்து நிறுத்தினார் என்பதை உணர்ந்து வீராதித்யனுடைய கண்கள் கலங்கி போயினது. ஆனந்தத்தினாலே அவனுடைய கண்கள் பனித்தது. நமசிவாயா 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 என அவன் அங்கு நடந்த அந்த நிகழ்ச்சியிலே மனதுக்குள்ளே சிவனை வாயார துதித்தான். மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு வாயார துதித்தான். அந்த நாள் முதல் அவன், போரிலே என்னை காத்தது என்னுடைய வாளோ அல்லது என்னுடைய விழிப்புணர்வோ அல்ல, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு நொடி விதியை திசை திருப்பிய என் ஈசனின் அருளும், அவனுடைய அருள்தான் காரணம், என்னுடைய பக்தி என்பது சிறிதளவுதான் என சிவனை ஏகமாக புகழ்ந்தான். சிவபக்தியிலே திளைத்தான். உண்மையான பக்தி என்பது இருந்தால் அந்த பக்தியானது நாம் இக்கட்டிலே இருக்கும்போது நம்மை நிச்சயமாக காக்கும். அதிலே ஒரு துளி அளவு கூட சந்தேகம் என்பதே கூடாது. ஏதேனும் ஒரு ரூபத்திலே உங்களுக்கு வந்து, நான் இருக்கின்றேன் உனக்கு அருகிலே என நமக்கு வழிகாட்டும். அந்த வழிகாட்டுதலை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? முழுமையான பக்தி, சரணாகதி தத்துவம் என்று சொல்வார்கள். சரணாகதி, உன்னை தவிர வேறு இல்லை. அன்று மகாபாரத காலத்திலே துரியோதன சபையிலே துச்சாதனன் எல்லோரும் வீட்டிருக்க, மிகப்பெரிய பண்டிதர்கள் எல்லாம் வீட்டிருக்க, அவர்கள் கண்முன்னே திரௌபதி துயிலுரியப்பட்டார். திரௌபதி தன்னுடைய பலத்தை வைத்து அந்த புடவையை பற்றி கொண்டே கிருஷ்ணா காப்பாற்று காப்பாற்று என சொன்னார். ஒரு கட்டத்திலே அவர்களுடைய வலிமைக்கு முன்னால் திரௌபதியினுடைய வலிமை எடுபடவில்லை. அப்போது என்ன செய்தால், தன்னுடைய கைகளை மேலே எடுத்து குவித்து, கிருஷ்ணா உன்னை தவிர வேறு இல்லை, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு கதி இல்லை என கைகூப்பி சரணாகதி அடைந்தாள். அவள் சரணாகதி அடைந்த அந்த நிமிடமே கிருஷ்ணர் ஆயிரக்கணக்கான புடவைகளை அனுப்பி மலைபோல் குவிய வைத்து திரௌபதியின் மானத்தை காத்தார். எப்போது நடந்தது? உன்னை தவிர வேறு துணை இல்லை என்று திரௌபதி கைகளை குவித்து மேலே கொண்டு சென்ற போது இறைவனுடைய கருணையானது அவள் மேல் பட்டது. ஆக பெருமாளோ சிவபெருமானோ அம்பாளோ யாரிடம் வேண்டுமானாலும் பக்தி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பக்தி
உண்மையான பக்தியாக இருக்க வேண்டும், சரணாகதியாக இருக்க வேண்டும். சரணாகதியாக இருக்கின்ற பக்திக்கு ஈசன் அடிமை. ஆகவே நம்மை காக்கின்ற ஈசனான அந்த எம்பெருமான் ஈசனை முழுமையாக பற்றி கொண்டு விட்டால் எப்படிப்பட்ட இன்னலும் நமக்கு நேராமல் அவன் காத்தருள்வான். ஆக சிவாய நம என சிந்தித்திருப்போம். அபாயம் என்றும் இல்லை என்று அவனுடைய பாதம் பற்றுவோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.